ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் தீர சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாருக்காவது கடனை சீக்கிரம் திருப்பி கொடுக்கணும், நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். இல்லை யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க, அந்த பணத்தை வசூல் செஞ்சு அந்த பணத்தின் மூலம் உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணுன்னாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். பணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மோசடியில் நீங்கள் சிக்கிட்டீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணுனாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் நிச்சயமாக இந்த வழிபாடு உங்களுக்கு பலனை கொடுக்கும். பணப்பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யலாம். எப்பொழுதுமே நீங்கள் சனிக்கிழமையில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்குங்க. சனிக்கிழமையில் சந்திர உகோரையில் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு பெருமாளை தரிசனம் செய்யணும். கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். சனிக்கிழமை சந்திரஹோரையில் பெருமாளுக்கு தாமரைப்பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ மாலை நீங்கள் கட்டி போடணும். தாமரைப்பூனா 1, 3, 5 இந்த எண்ணிக்கையில் பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மல்லிகைப்பூவை மொட்டாக இருக்கும்போது நீங்கள் வாங்கி மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு சாத்தினா பணப்பிரச்சனை உடனே தீரும். 2 பூவையும் ஒன்றா கிடச்சிதுன்னா வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு பூவாவது நிச்சயமாக சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க. சனிக்கிழமை மதியானம் 12லேருந்து 1 மணி வரைக்கும் சந்திரஹோரை இருக்கும். சனிக்கிழமை இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சந்திரஹோரை நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டத்திற்கு பெருமாள் ஒரு விமோச்சனத்தை கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோட சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் வெளியாள்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வேறு, உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வேறு இல்லையா? சொந்த பந்தத்திட்ட இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். உங்கள் சொந்த பந்தத்திட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது அண்ணன் தம்பிக்கிட்ட இல்லைன்னா அக்கா தங்கைகிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க, இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட தகராறு சொந்த பந்தங்களோட இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட கஷ்டம் மிகப்பெரிய மனவேதனையை உண்டு பண்ணும். வெளியாள்கிட்ட கடன் வாங்கிறது வேறு, சொந்த பந்தத்திட்ட வாங்கி நம்ம சிக்கி தவிக்கிறது வேறு. அந்த மாதிரி ரொம்ப மனக்கவலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் 1 கிலோ வெல்லம் வாங்கி ராகவேந்திரா சுவாமி மடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் தானமாக கொடுங்க. இந்த பிரச்சனை எல்லாமே உடனடியாகவே தீர்ந்துடுது. சொந்த பந்தத்திட்ட கடன் வாங்கி நிறைய அவமானப்பட்டு மனவேதனையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் ராகவேந்திரா மடத்துக்கு வெல்லம் வாங்கி கொடுத்து அவங்களோட பிரச்சனையை ஓரளவுக்கு தீர்த்துருக்காங்க. இது நிறைய பேர் கண்கூடாக கண்ட விஷயங்க. இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நிச்சயமாக சொந்த பந்தத்துக்கிட்ட அவமானப்பட்டு ரொம்ப மனவேதனைக்குள்ளாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் 1 கிலோ வெல்லம் வாங்கி ராகவேந்திரா சுவாமி படத்துக்கு கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டு வர உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துடும். இது 100க்கு 100% நான் சொல்லலை, 200க்கு 200% நான் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த வழிமுறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் பணப்பிரச்சனை அனைத்துமே நீங்குது. இது முழு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னாக்கா செஞ்சு பார்த்து நல்ல பலனை பெறுங்க. இந்த 2 பரிகாரமுமே உங்களால் கண்டிப்பாக செய்யலாம். உங்களால் முடியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அனுபவபூர்வமாக நீங்கள் இதை உணர்ந்துடுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.